அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவே இதுதான் சபையினுடைய நங்கூரம். சபைக்கு சபையானது எந்த நங்கூரத்தில் நிற்கிறது என்று சொன்னால் இந்த வசனத்தை சொல்லணும். சபை என்பது ஒரு கப்பலை போன்றது. அது ஆடாமல் அசையாமல் கடலுடைய ஆர்ப்பரிப்புக்கு அது தொலைந்து போகாமல் சபையானது உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் கப்பலுக்கு எவ்வளவு நங்கூரம் முக்கியமோ இந்த நங்கூரத்தின் அடிப்படையில் தான் சபையே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அந்த சபையில் காணப்பட வேண்டிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையினுடைய முக்கியமாக காணப்பட வேண்டிய இந்த 4 காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம் யாருடைய உபதேசத்தை பண்ணணும்? அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அதை அப்போஸ்தலர் அடியொற்றி சொன்ன காரியம் என்ன, அதில் அவங்க உறுதியாக தெரிவித்திருக்கணும். 2வது அந்யோன்யம் ஃபெலோஷிப் என்று நாம் பார்க்கிறோம். அந்யோன்யம் என்றால் ஐக்கியம் என்ற அர்த்தம். ஐக்கியத்திலும் அப்பம் பிக்குதலிலும். ஆகவே பந்தி நமக்கு வைக்கப்படுகிறது, அப்பம் பிக்குதல். அது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார். இந்த 4 காரியம் ஒரு சபையில் இருக்கும் என்று சொன்னால் அது சபை என்று பெயர்ப்படும். அது உறுதியாக தரித்திருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிற ஒரு காரியம் அந்யோன்யம், ஐக்கியம் என்ற அர்த்தம், ஃபெலோஷிப். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஐக்கியம் என்ற அர்த்தம். ஐக்கியம் இல்லாவிட்டால் எந்த காரியமுமே நடைபெற முடியாது, இல்லையா? ஐக்கியம் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு வேலைக்கும் ஐக்கியம் வேண்டும். ஆகவே மாடு நுகத்தடியில் பூட்டப்படுகிறது. நுகத்தடியில் 2 மாடுகள் பூட்டப்படுகின்றன. ஒரு மாடு ஒரு பக்கம் போச்சுன்னா இன்னொரு மாடு இன்னொரு பக்கம் போச்சுன்னா வண்டி இழுக்க முடியுமா? முடியாது. ஆகவே அந்த 2 மாட்டுக்கு ஐக்கியம் இருக்கணும். அந்த மாடுகளுக்கிடையே ஐக்கியம் இருக்கும்பொழுது அது அந்த ஓட்டுபவனுடைய சொல்லை கேட்டு வண்டியை இழுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஆகவே ஐக்கியமானது மிக மிக முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. தேவன் உண்மையுள்ளவர். எதற்காக நம்மை அழைத்தார்? அவரை தெரிந்து கொள்ளும்படி ஏன் செய்தார்? இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் நம்மை அழைத்தார் இல்லையா? அழைத்து பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான்களாக்கினார், மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்ம அழைத்தார்ல, எதற்காக அழைத்தார்? அவருடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் எப்படி இருக்கலாம்? ஐக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் காணப்படணும். ஆகவே தான் நம்ம இந்த பந்தியை என்ன சொல்கிறோம்? ஐக்கியத்தின் பந்தி, த டேபிள் ஆஃப் ஃபெலோஷிப். இதில் நீங்கள் பங்கு பெறலன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு சுவிசேஷத்தில், உங்களுக்கும் எனக்கும் ஐக்கியம் இல்லை. இந்த பந்தியில் அநேகர் என்ன செய்கிறாங்க? பங்கு பெறாமல் போகிறாங்க. பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து அதில் பங்கு பெறணும். அதில் பங்கு பெறவில்லை என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஐக்கியம் இல்லை. அப்படி ஐக்கியம் இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஐக்கியம் இருந்தால் தான் அவரோடு கூட வசிக்க முடியும். தேவன் நம்ம ஏன் அழைத்தார்? ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? ஏன் அழைத்தார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஐக்கியமாக இருக்கும்படி நம்மை அழைத்தார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறார்? பிதாவே, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் நம்முள் ஒன்றாயிருக்க வேண்டும். நானும் நீயும் ஒன்றாக இருக்கிறோம். உம்முடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஒன்றாக இருக்குது. பிதாவே, நீர் என்ன சிந்திக்கிறீரோ அதுதான் நான் சிந்திக்கிறேன், நீர் என்ன சொல்கிறீரோ அதுதான் செய்கிறேன். ஆக பர்ஃபெக்ட் ஃபெலோஷிப் இருக்கிறது. நம்ம 2 பேருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கிறது. இவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கத்தக்கதாக. அப்படி என்றால் என்ன? இவர்களுக்கும் நம்ம கூட என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் நமக்கு காணப்படணும். ஏன் ஐக்கியத்தை குறித்து இந்த ஜெப வேளையில் வாசிக்கிறோம்? நாம் ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் சபையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், அதில் உங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை என்று சொன்னால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 18:5 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரிந்த வசனம் தான். என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ நான் அங்கே என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். அவளோட ஜெபத்தை கேட்பேன். அப்படி என்றால் 2-3 பேர் உட்கார்ந்து இருப்பது என்ற அர்த்தமா? ஒரு இடத்துல 1000 பேர் உட்கார்ந்து இருக்கலாம், அவர்கள் மத்தியில் நல்ல ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம். 1000 பேர் இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் கருத்து ஒற்றுமை காணப்படாமல் இருக்கலாம். பேசி பார்த்தா என்னன்னு தெரியும், அவங்களுக்குள்ளாக கருத்து ஒற்றுமை இருக்காது. 1000 பேர் வந்து ஜெபிச்சா கூட ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். 2-3 பேர் என் நாமத்தினால கூடினாக்கா, நாட் த பிசிக்கல் பிரசன்ஸ், அதாவது மனிதர்களாக கூடி கிடையாது, அவர்களுக்குள்ளாக நல்ல ஐக்கியம் இருக்கணும், ஒருமனப்பாடு இருக்கணும். எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை குறித்து ஒருமனப்பாடு இருக்கணும். இப்போது ஆண்டவருடைய ஊழிய பிரபலத்திற்காக, ஒரு பாவி மனம் திரும்புதலுக்காக, குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது மற்றவர்களும் கூட என்ன பண்ணணும்? ஐக்கியத்தோடு கூட அதுக்காக ஜெபிக்கணும். ஆமாம் ஆண்டவரே, அந்த சகோதரனுடைய குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது, எப்படியாவது சந்தித்தார்லன்னு நீ மனசில் என்ன பண்ணணும்? இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும்? மனசிலே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் ஒரு காரியத்திற்காக அவர் ஜெபிக்கிறார், கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆமாம் ஆண்டவரே, அவருடைய கடன் பிரச்சனை நீங்கணும், அதனால எவ்வளோ பெரிய துன்பம். ஒரு நோய்க்காக அவர் ஜெபிக்கிறார், அந்த நோயிலிருந்து அவருக்கு விடுதலை கொடும் இன்னும் நாமும் மனசிலே ஜெபிக்கணும். நீ ஏதாவது ஜெபி, நான் ஏதாவது என் வேலையை பார்த்துன்னு இருக்கேன்னு இருக்கக்கூடாது. அதுதான் ஐக்கியம். அப்போ நாம் ஜெபிக்கும்பொழுது மற்றவர்களும் கூட அதுக்காக சிரத்தை எடுத்து அதற்காக நாம் மனசுக்குள்ளே வேண்டிக்கணும். ஆமேன் என்று யான் சொல்கிறோம், அப்படியே ஆகு கடவுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்னென்னலாம் சொல்லி ஜெபிச்சிங்களோ அதெல்லாம் என்னது நடக்கணும்? அது அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே, அதை செய்து தாரோம் என்று சொல்லி நாமும் கூட கேட்குறோம். ஆமேன் என்று சொல்லி அதை அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஆகவே ஐக்கியம் இல்லாமல் செய்கிற எந்த வேலையும், எந்த ஜபமோ, எந்த ஆராதனையும் ஆண்டவருக்கு முன்பாக செல்லாது. ஒருமனப்பாடு, ஒற்றுமை வேணும், சிந்தையிலே ஒருமனப்பாடு வேணும், இந்த சபை வளரணுன்ற எண்ணம் வேணும், டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, மன வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, அதை பேசி தீர்த்துக்கணும். ஆகவே தான் உன்னுடைய சகோதரனுக்கு உன்னிடத்திலே ஒரு குறை உண்டானால் என்ன செய்யணும்? அங்கேதானே உன் காணிக்கையை வையே. காணிக்கை செலுத்துக்கு சபைக்கு வர, சபையில் முதல்ல என்ன பண்ணுறாங்க? பிரசங்கத்துக்கு முன்னாடியே காணிக்கை எடுத்துடுறாங்க. காணிக்கை எடுத்துட்டு தான் சபையில் பிரசங்கமே பண்ணுவாங்க. மற்ற சபையெல்லாம் போய் பாருங்கள், முதல்ல காணிக்கை போய் நீட்டுவாங்க. அதில் நீங்கள் போட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் பிரசங்கமே. உனக்கு உன் பேரிலே உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டானாலும் உனக்கு கிடையாது, அவன் ஏதோ உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கான், அவனுக்கு மன வேற்றுமை இருக்குது, அவனுக்கு மன கசப்பு இருக்குது, அவனுக்குள்ளாக உன்னை குறித்து மன வேதனைப்படுறான். உன் காணிக்கை எனக்கு எண்ணத்துக்கு, நீ காணிக்கை போடாதன்றான். சொல்லுவாங்க நம்ம சபையில், உன் காணிக்கை வேணாம்மா. அங்கே தானே உன் காணிக்கையை வைத்து விட்டு முதலாவது போய் உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து. நீ காணிக்கை செலுத்திட்டு எல்லாம் செய்ய, அப்படி கிடையாது. எல்லாரும் ரிவர்ஸாக சொல்கிறாங்க, காணிக்கை தான் முக்கியம், காணிக்கை அங்கே தானே வைத்து உன் சகோதரனிடத்தில் போய் முதலாவது ஒப்புரவாகி அவனோடு கூட நீ சந்தோஷமாக இருந்து
பிறகு காணிக்கையை செலுத்து. காணிக்கையை காட்டிலும் ஒப்புரவு, காணிக்கையை காட்டிலும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், ஐக்கியத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். ஏன் என்னை அழைத்தார்? தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கூட ஐக்கியமாக இருக்கும்படிக்கு என்னை அழைத்தார். நான் ஒருமனப்பாடோடு கூட நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 8 வாசி. அறிவிக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க முடியும். அப்படி என்ன, யோவான் என்ற இந்த அப்போஸ்தலன் என்ன செய்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர் இவர் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறின பிறகு இவர்கள் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. சுவிசேஷத்தை கேட்டவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போது இந்த யோவானுக்கு ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம் இருக்குதா இல்லையா? அமைதியாக இருக்கீங்க? அந்த யோவானுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நல்ல ஐக்கியம் இருக்குது. சுவிசேஷத்தை கேட்டவர்களுக்கு இன்னும் ஐக்கியம் இல்லை. அப்போ யோவானுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? எனக்கும் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்குது. அதை போல சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்தவர்களாகிய உங்களுக்கும் அந்த ஐக்கியம் வரணும். எங்களுக்கு மாத்திரம் அந்த ஐக்கியம் இருந்தால் பத்தாது. எங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரோடு கூட உறவு இருந்தால் பத்தாது. உங்களுக்கு ஆண்டவரோடு கூட உறவு இருக்கணும். அதுதான் சொல்கிறார், நீங்களும் எங்களோடு கூட எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறார். 12 சீடர் தானே ஒரு சீடரில் ஒருத்தவர். ஆகவே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்த்துருக்காரு. அதான் சொல்கிறார், நாங்கள் கண்டோம். அவர் என்ன சொன்னார்? அவர் மலைப்பிரசங்கம் பண்ணும் பொழுது அவரோடு கூட நின்று அவர் என்ன செய்கிறாரு என்பதை பார்த்தோம். அதை நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்? உங்களுக்கு சொல்கிறோம், உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கும் என்ன பண்ணால் அந்த விதமான ஐக்கியம் வரணும். பாருங்கள், ஐக்கியம் இல்லாமல் ஒரு காரியமும் இங்கே செய்ய முடியாது என்று சொல்லி வாசிப்போம். ஒரு சபை இருக்கும் என்று சொன்னால் அது ஐக்கியம் காணப்படும். ஐக்கியம் இல்லாமல் சபையானது எந்த வேலை செய்தாலும் அது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ எப்பவுமே ஐக்கியம் இருக்கணுமா? ஆமாம், ஐக்கியம் இருக்கணும். அப்போ வித்தியாசங்கள் வருமா? வரும். ஏதாவது முரண்பாடுகள் வருமா? வரும். ஏதாவது ஒரு காரியம் பிசாசானன் கொடுப்பான். அது என்ன செய்யணும்? பிசாசானனுக்கு இடம் கொடுக்காமல் அதை சரி செய்யணும். அதை பேசி சரி செய்யணும். 2 பேருக்கு மத்தியில் பேசி சரி செய்ய முடியலனாக்கா 3வது நபர் என்ன பண்ணணும்? வெளி நபரை எடுத்துன்னு வரணுமா? குடும்பத்தார ஒருத்தர் எடுத்து வரணுமா? இல்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆட்களை நியமித்து உங்கள் 2 பேரோட பிரச்சனை தீர்க்கணும். எவ்வளோ இதை சொல்கிறாரு பாருங்கள். வெளியால் உங்களுக்கு நியாயம் சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் அவர்களை நியாயம் தீர்க்க போகிறீர்கள். புறஜாதியாரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவர்களை நியாயம் தீர்க்க போகிறீங்க. அதனால் வெளியால் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாது, உங்களுக்கு நியாயம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் நியாயாதிபதிகள். நீங்கள் தான் மற்றவங்க நியாயம் சொல்ல போகிறீங்க. உங்களுக்குள்ளாக நியாயம் சொல்லுகிறவர் உங்களில் ஒருவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரராக அவர் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஐக்கியம் என்பது மிக முக்கியம். ஐக்கியத்தோடு நாம் செய்கிற எந்த காரியமோ அது என்ன செய்யும்? அது ஈடேறும் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 2:19 வாசிங்க. 2:19. பாருங்க, இந்த வசனத்தை கவனிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியர் கிடையாது. இல்லையா? அந்நியர் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும். அதுதான் நான் இங்கே சொல்ல வர்ற காரியம். பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தார்.
ஃபெலோ சிட்டிசன் என்று போடப்பட்டிருக்கு. ஃபெலோ சிட்டிசன், ஆங்கிலத்தில் ஃபெலோ சிட்டிசன் வித் செயின்ஸ் என்று போடப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தார். பாருங்க, சில பேர் இவங்கெல்லாம் நம்ம பகைக்கிறோம், சில பேர் சிலரை பகைக்கிறாங்க இல்லையா, சிலர் பகைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்தாக்கா அவர்களும் கூட என்ன பண்ணுவாங்க, உன்னோடு கூட பரலோகத்துக்கு வருவாங்க. அப்போ அவர் வந்தாக்க நீ பரலோகத்துக்கு போக மாட்டியா, நான் வரமாட்டேன்னு சொல்லுவியா? சொல்ல முடியாது இல்லையா. ஒரே நகரத்தார். ஒரே நகரத்தார்னா என்ன? நானும் நீ ஒன்று தான். இப்போ வெளிநாடுகளில் போனால் உங்களுக்கு அது தெரியும். நம்ம அங்கே போனாக்கா நீங்கள் இந்தியனான்னு கேட்பாங்க, நீங்கள் இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே நாடுன்றது அங்கே முக்கியத்துவம் பெறும். நம்ம இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்குள்ள எல்லோருமே இந்தியனாக இருக்கிறதுனால நமக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. வேறு ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்கே சீனர்கள் இருப்பார்கள், பாகிஸ்தானியர் இருப்பார்கள், ஆப்கானிஸ்தானியர் இருப்பார்கள், யூரோப்பை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்போ இன்னொருத்தர் ஒரு இந்தியனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வரும்? நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாடு அப்படின்ற ஒரு ஐக்கியம் வரும். ஆகவே தான் அதுதான் சொல்கிறாரு, ஒரே நகரத்தார். பரிசுத்தவான்களோடு கூட தான். நீ மட்டும் தனியாக இயங்க முடியாது. நானே தனியாக இயங்கிக்குவேன்னு ஒரு கிறிஸ்தவனும் சொல்ல முடியாது. சில பேர் சொல்கிறாங்க சபைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க? சபைகள்லாம் மோசமாக இருக்குது, சபையில் அநேக பிரச்சனை இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நாங்களே எங்களை பார்த்துக்குவோம், வேதம் இருக்கிறது, நாங்களே எங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல போய் பேசும்போது அப்படி சொல்கிறாங்க. அது சரியாது. ஏன் சரியில்லை? ஐக்கியம் இல்லை. நீங்கள் ஒரு சபை இல்லைன்னா, இன்னொரு சகோதரரோடு நீங்கள் ஒரு உறவு இல்லைனாக்கா இந்த வேதமே ஃபங்க்ஷன் ஆகாது. பார்த்துறீங்களா? இந்த வேதமே ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போஸ்தலர் எழுதின எந்த காரியமே என்ன பண்ணாது, நிறைவேறவே பண்ணாது. ஏன்னா அங்கே தான் பந்தி வைக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும்னு காரியம் இருக்குது, உங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்னு இருக்குது. நீ தனியாக இயங்கினா இதெல்லாம் எப்படி நடைபெறும்? சபை இல்லைன்னா, சபையினுடைய ஐக்கியம் இல்லைன்னா அது ஒன்றுமே செய்ய முடியாது. குறைகள் இருக்க தான் செய்யும். ஆண்டவர் அது நேரத்தில் என்ன செய்வார்? அந்த குறைகளை அதெல்லாம் நீக்கி செயல்படுவார். ஆகவே சபையானது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தார். அப்படியே ஒரே நகரத்தார் என்னன்னா ஃபெலோ சிட்டிசன்ஸ் வித் செயின்ஸ். உங்களுடைய சகோதரோடு கூட தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பரலோகத்துக்கு நுழைய போகிறீங்க. அவர் வேணாம், இவர் வேணான்னு நீ சொன்னீன்னா, நீ வேணான்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த சகோதரன் வேணாம், இவன் என் கூட இங்கே இருக்கும்போது சண்டை போட்டுருந்தான், இவர் வேணாம் அவர் வேணான்னு நீ சொன்னீன்னா உன்னை அவர் வேண்டான்னு சொல்லுவார். வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களோடு கூட நீயும் ஒரே நகரத்தாராக இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உடன் சுதந்திரமாய் ஃபெலோ ஹேர்ஸ் என்று நம்ம வாசிக்கிறோம். ஃபெலோஷிப் என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில்? ஃபெலோஷிப்னா ஐக்கியம் அர்த்தம். முதல் ஐக்கியம் என்ன பார்த்தோம்? முதல் ஐக்கியம் என்ன? ஒரே நகரத்தார். வெரி குட். ஃபெலோ சிட்டிசன். பரிசுத்தவான்கள் எல்லோரும் கூட ஒரே நகரத்தார். ஃபெலோ சிட்டிசன். ஃபெலோஷிப் என்ற வார்த்தையை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்யோன்யம், ஐக்கியம், ஒரே நகரத்தார், ஃபெலோ சிட்டிசன். ரெண்டாவது வார்த்தை 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உடன் சுதந்திரர் அப்படின்னா ஃபெலோ ஹேர் என்று போடப்பட்டிருக்கு ஆங்கிலம். ஃபெலோ ஹேர்னா என்ன? ஆண்டவர் கொடுக்குற எல்லா பரிசு பொருளையும் நானும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து தான் பங்கிட்டு கொள்ள போகிறோம். ஆண்டவரை எனக்கு மட்டும் தனியாக ஒதுக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய சகோதரிகளோடு கூட தான் நான் போய் என்ன பண்ண போகிறேன்? அந்த சுதந்திரத்தை நான் அனுபவிக்க போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட என்ன பண்ண போகிறாரு? என்னோடு கூட அதை அனுபவிக்க போகிறார். ஆகவே நாங்கள் எல்லாரும் உடன் சுதந்திரவாளி. உடன் சுதந்திரவாளின்னு என்ன? உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க போகிற பரிசுகள்லாம் சேர்ந்து தான் கொடுப்பார். பாருங்கள், ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, அண்ணன் தம்பிலாம் இருக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்க? சொத்தை பிரிக்கும் போது எல்லோரையும் கூட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரே சமயத்தில் தான் கொடுக்குறாங்க. ஒரே சமயத்தில் கொடுக்காம மறைச்சி ஒருத்தவங்க கொடுத்துட்டா என்ன வரும்? கடைசி குழிக்குள்ளே போகிற வரை என்ன வருது? சண்டை வருது.
வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் உயில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, செட்டில்மெண்ட் பண்ணுறான்னு சொல்லி அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு வச்சு இதான் சொத்து இருக்குது, இதை உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிச்சுக்கிங்க, என்ன தேதியில் இதை உனக்கு கொடுக்குறேன், இந்த தேதியில் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்காமல் ஒருத்தவங்களுக்கு வஞ்சம் பண்ணி செஞ்சாங்கன்னா என்ன ஆகும், சண்டை சச்சரவு அங்கே ஏற்படும், ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை வரும். ஆகவே தான் அப்போஸ்தலர் எபேசியருக்கு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், நீங்கள் உடன் சுதந்திரமாக இருக்க, சுதந்திரவாளி, ஃபெலோ ஹேர்ஸ் என்று நம்ம வாசிக்கிறோம், ஃபெலோ ஹேர்ஸ் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது காரியம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், பிலிப்பியர் 4:3. அன்றியும் வாசிங்க. கூட்டாளியே கொள்கிறேன். பாருங்க, என்ன பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு கவனிங்க. அதாவது என்னன்னாக்கா, அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் என்ற ஒரு ஊரில் இருந்த அந்த சபைக்கு எழுதுகிறார், இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த சபையில் 2 பேரை பற்றி சொல்கிறார். 2வது வசனத்தில் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதிக்காலுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன் அப்படின்னா 2 லேடியை பற்றி சொல்கிறார், 2 சகோதரிமார்களை சொல்கிறார். அவர் எங்கே இருந்தாங்க சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையில் 2 பேர் இருந்தாங்க. அவர்களை பற்றி யாருக்கு தெரியுது, அப்போஸ்தலர் பவுலுக்கு தெரியுது. இப்போ அவர் பிலிப்பி பட்டணத்தில் இல்லை, வேறு இடத்துல இருக்கார். அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு லெட்டர் எழுதும்போது அவர் எழுதுறாரு, அவங்க 2 பேரை மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. அவங்க எப்படிப்பட்டவங்க, ஏயோதிக்காலுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன் அப்படின்னாக்கா அறிவுரை சொல்கிறார். ஒரே சிந்தையாக இருங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஐக்கியம் இல்லை, வேறுபாடு இருக்கிறது என்று அவர் சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டிட்டு சீக்கிரமாக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரே சிந்தைக்குள்ளே வாங்க, நீங்கள் ஐக்கியப்படுங்க என்று அவர் கடிதம் மூலமாக சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் கிளெமெந்தோடு மற்ற உடன் வேலையாட்களும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்ட, அவங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை, கொஞ்சம் ஐக்கியம் குறைவுபட்டிருக்கு, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுலையும் சபைக்கு உதவி செய்கிறதுலையும் சபையில் உத்தரவாதமாக இருக்கிறதும் இந்த 2 சகோதரிகளும் பாடுபட்டிருக்காங்க. அவர்களுடைய பேர் எங்கே இருக்குது, அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இனிமேட்டு தான் எழுத போகிறேன்னு கிடையாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிற எவனோ அவன் அக்கினியும் கந்தகமும் கடலில் தள்ளப்படுவான். அப்போ இந்த ஏயோதிக்காலோட பேரும் சிந்திக்கையோட பேரும் எங்கே இருக்குது, அவங்களுக்கு மத்தியில் என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, நீங்க என்ன செய்யணும், நீங்க சீக்கிரமா. இதுதான் ஒரு சபையினுடைய காரியம். பிரச்சனையை உண்டு பண்றதோட சபை காரியங்கள். 2 பேருக்கு மன ஆச்சரியங்கள் இருக்கும்பொழுது, ஐக்கியம் இல்லாத பொழுது அவங்க என்ன பண்ணணும், ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். அவர் சொல்றாரு, அவளுடைய பேர் எங்க இருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. சில பேருக்கு அறியாமல் சில காரியங்களை செய்கிறாங்க இல்லையா, தெரியாமல் செய்கிறாங்க. அதற்காக அவங்க ஆண்டவர் கைவிட்டுருவாருன்னெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் வளர்ச்சி இல்லை. சிறு குழந்தைகிட்ட அநேக காரியங்களை எதிர்பார்க்க முடியுமா, முடியாது. அது வளர வளர என்ன பண்ணும், அது தெரிந்து கொள்ளும். ஆகவே இவளோட பேர் பரலோகத்தில் இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆகவே அவருக்கு மத்தியில் நல்ல ஐக்கியம் இருக்கிறது. பாருங்க, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என் உத்தம கூட்டாளியே என்று சொல்கிறார். பாருங்கள், அதுதான் ஆங்கில புத்தகத்தெல்லாம் வாங்கி, ஆங்கில பைபிள்லாம் வாங்கி பசங்களுக்கு கொடுத்தோம். ஏன்னாக்கா இங்கே வரும்போது எடுத்துகிட்டு அதை பார்க்கணும், பைபிள் எடுத்து பார்க்கணும். பாருங்கள், உத்தம கூட்டாளியேன்னு போட்டிருக்கு தமிழில். ஏன்னா நான் 2மே ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா பிள்ளைங்க வளரணும், நீங்களாம் வளரணும். உத்தம கூட்டாளியேன்னு போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தை எப்படி தெரியுமா போட்டிருக்கு, ட்ரூ யோக் ஃபெலோ என்னும் போட்டிருக்கு. உத்தம கூட்டாளிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யோக்குனா என்ன அர்த்தம், யோக்குனா என்ன அர்த்தம், நுகத்தடின்னு அர்த்தம். நுகத்தடி அர்த்தம். நுகத்தடி எதில் எங்கே பூட்டுவாங்க, 2 மாடுகளுக்கு மேலே பூட்டுவாங்க. அப்போ தான் இந்த 2 ஒன்றா நடக்கும்.
அவர் என்ன சொல்றாரு, என்னோடு கூட நுகத்தடியில பிணைக்கப்பட்டிருக்கிற கூட்டாளியேன்னு ஆங்கிலத்தில் சொல்றாரு. தமிழில் என்ன சொல்லியிருக்கு, உத்தம கூட்டாளியே. அதை ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, யோக்கு ஃபெலோ. யோக்கு ஃபெலோன்னா என்ன, நான் ஒரு மாடு நீ ஒரு மாடு, நம்ம மத்தியில் அந்த நுகத்தடி பிணைக்கப்பட்டிருக்கிறது. நானும் பிச்சுக்கிட்டு போக முடியாது, நீயும் பிச்சுக்கிட்டு போக முடியாது, ரெண்டு பேரும் முன்னோக்கி தான் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லணும். ஆங்கிலத்தில் அருமையாக போட்டிருக்கு, ட்ரூ யோக் ஃபெலோ என்று போடப்பட்டு. நுகத்தடியிலே பிணைக்கப்பட்டவர்கள், நுகத்தடியிலே பிணைக்கப்பட்டவர்கள் என்று மாத்திரம் இல்லாமல் உடன் வேலையாட்கள் என்று 2 வார்த்தை வருது பாருங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, 2வது வார்த்தை உடன் வேலையாட் என்று சொல்லலாம். ஃபெலோ லேபரர், ஃபெலோ லேபரர். 3 காரியத்தை பார்த்தோம். சொல்லுங்க பாப்போம், என்னென்ன காரியம்? ஒரே நகரத்தார். ஆங்கிலத்தில் என்ன, ஃபெலோ சிட்டிசன்ஸ். பிள்ளைங்க சொல்லணும், ஃபெலோ சிட்டிசன். 2வது என்னது, உடன் சுதந்திரவாளி. ஆங்கிலத்தில் என்னது, ஃபெலோ ஹேர்ஸ், ஃபெலோ ஹேர்ஸ். 3வது என்ன பார்த்தோம், ட்ரூ லேபரர்ஸ், ட்ரூ லேபரர்ஸ், ஃபெலோ லேபரர்ஸ் என்று அர்த்தம். 4வதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். பிலிப்பியர் 2:25. என் சகோதரனும் வேலையாளும் உடன் சேவகன். நீங்க யாரு, உடன் சேவகன். என்னோடு கூட நீங்க யாரு, பிரதர் யாரு, ராஜசேகர் பிரதர் எனக்கு கூட யாரு, அவரு ஃபெலோ சோல்ஜர். அதாவது ஒரு போருக்கு போகும்போது என்னோடு கூட யாரு, சந்தீப் எனக்கு யாரு, ஃபெலோ சோல்ஜர். என்னோடு கூட யுத்தத்துக்கு வருகிற, என்னோடு கூட ஆயுதத்தை தாங்கி வருகிற ஃபெலோ சோல்ஜர். ஃபெலோ சோல்ஜர் என்ன வாசிக்கிறோம், என்ன தமிழ் என்ன வாசிக்கிறோம், உடன் சேவகன். உடன் சேவகனாக நாம் காணப்படுகிறோம். அடுத்து கடைசியாக 3 ஜான் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கடைசியாக அது வாசிக்கலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம். உடன் வேலையாள். இங்க என்ன பார்க்கிறோம், உடன் வேலையாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலோசியர் 1:7. கொலோசியர் 1:7. உடன் வேலையாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஃபெலோஷிப் என்ற வார்த்தையில், ஐக்கியம் என்ற வார்த்தையில் இத்தனை காரியத்தை பார்த்தோம். சபைக்கு நங்கூரமாக இருக்கக்கூடிய 4 காரியத்தை கொடுத்து பார்த்தோம். எங்கே வாசித்தோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். முதலுக்கு நங்கூரம் என்ன, அது அப்போஸ்தலருடைய உபதேசம். 2வது என்னது, அந்யோன்யம், ஃபெலோஷிப், அந்யோன்யம். 3வது என்னது, அப்பம் பிக்குதல். 4வது காரியம் என்ன, இந்த 4 காரியம் இல்லைன்னா ஒரு சபை இல்லை. இது ஏதாவது ஒரு சபைக்கு நீங்கள் போறீங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அவங்க பண்ணலைன்னா சபை இல்லைன்னு நீங்கள் சொல்லிடணும். அப்பம் பிக்குதல் இல்லைனாக்கா சபை கிடையாது. ஜபம் பண்ணுற காரியம் அங்கே அந்த சபையில் இல்லைன்னா அது கிடையவே கிடையாது. ஐக்கியம் இல்லை, அந்த சபையில் ஒரு ஐக்கியம் இல்லை. போறீங்க, அவங்கவுங்க உங்களை விசாரிக்க மாட்டுறாங்க, உங்களை என்ன பண்ணுறாங்க, கவனிக்க மாட்டுறாங்க, உங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்க மாட்டுறாங்க, உங்களுக்கு அனுசரணே பேச மாட்டுறாங்க. வரீங்க போறீங்க, ஒரு அசோசியேஷனை, அது சபை கிடையாது. உங்களை குறித்து தானே ஒரு கரிசனை இல்லை, அது சபை கிடையாது. அந்யோன்யம் மிக முக்கியமான காரியம். தேவன் நம்ம எதுக்காக அழைத்தார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே ஐக்கியமாக இருக்கும்படி நம்மை அழைத்தார் என்று சொல்லுவோம். அது ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் ஃபெலோஷிப் ஃபெலோஷிப்பில் 5 காரியத்தில் பார்த்தோம். முதல் காரியம் என்ன, ஒரே நகரத்தார். ஆங்கிலத்தில் பசங்க சொல்லுங்க பார்ப்போம், ஃபெலோ சிட்டிசன். 2வது என்னது தமிழில், உடன் சுதந்திரவாளி. உடன் சுதந்திரவாளி, அதுக்கு என்ன ஆங்கிலத்தில், ஃபெலோ ஹேர்ஸ் என்று நாம் வாசிக்கிறோம். 3வதாக நம்ம என்ன வாசித்தோம், ஒரே சிந்தையா இல்லையே, ஃபெலோ லேபரர்ஸ், உடன் ஊழியர். உடன் ஊழியர் என்று சொல்லி நாம் வாசித்தோம். பிலிப்பியர் 4:3 வாசித்தோம்.
பிலிப்பியர் 2:25 4வது காரியமா என்ன வாசித்தோம்? ஃபெலோ சோல்ஜர். வெரி குட். ஃபெலோ சோல்ஜர், உடன், என்னோடு கூட உடன் வரக்கூடிய என்னது? போர் சேவகன். என்னோடு கூட போரிலே பங்கேற்கக்கூடிய போர் சேவகன், ஃபெலோ சோல்ஜர். அது மாத்திரமல்ல, 3 யோவான் 1:8, கொலோசியர் 1:7 நம்ம என்ன வாசித்தோம்? உடன் வேலையாள், உடன் ஊழியர், உடன் வேலையாள், உடன் சேவகன், ஒரே நகரத்தார். அது மாத்திரமில்லாமல் என்னது? உடன் சுதந்திரவாளி, உடன் சுதந்திரவாளி, ஃபெலோ ஹேர்ஸ் என்று சொல்லி வாசித்தோம். ஆகவே இந்த காரியத்தை ஏன் ஜெபவேளையில கொண்டு வந்தார் ஆண்டவர்? எங்கே 2-3 பேர் நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ, கூடியிருக்கிறதுலாம் பிசிக்கல் பர்சன்ஸ் கிடையாது, ஒரே சிந்தனையோடு ஏக இருதயத்தோடு கூட ஆண்டவரை கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஐக்கியம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, குறைவான பேர் இருந்தால் கூட நல்ல ஐக்கியம் இருக்கும். சபையில் 1000 பேர் எங்கள் சபைக்கு வராங்க, 2000 பேர் வராங்க, 2500 வராங்க. ஒரு நாளில் 4 சர்வீஸ் நடக்குது ஒரு சபையில். என்னது? 4 சர்வீஸ். 6லேருந்து 7 மணிக்கு ஒரு சர்வீஸு, 8 மணிலேருந்து 9 மணிக்கு ஒரு சர்வீஸு, 10 மணிக்கு ஒரு சர்வீஸு, சாயந்தரம் சர்வீஸ் இருக்குது. ஒரு சர்வீஸ்லேயும் 1000 ஜனங்க வராங்க, 1000 பேர் வருவாங்க. 1000 பேர் வந்தால் கூட அவங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்குதா? அவங்க எதுக்காக வராங்க? வரணும். என்னுடைய பழக்கம், என்னுடைய தாத்தா, என்னோட பாட்டி, என்னோட அப்பா அம்மா சபைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணலாம்? சபைக்கு போகணும்னு சொல்லி கடமையாக வராங்க, கடமையாக வராங்க. 2வது என்ன பண்ணாங்க? நீ விரும்பினாலும் காணிக்கை போட்டுருவாங்க. காணிக்கை போடுவதற்காக வராங்க. முதல்ல அது ஒரு பாரம்பரியத்துக்கு வராங்க. பாரம்பரியம்னா என்ன? எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு போகணும். சபைக்கு போகலன்னா என் வாரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சுனாக்கா, நீ இந்த வாரம் நம்ம சபைக்கு போகலாம், அதனால தான் இப்படி வந்தது அப்படின்னு பாரம்பரியத்துக்காக வராங்க. நம்ம பாரம்பரியத்துக்காக வரல. நம்ம எதுக்கு எப்படி வரோம்? ஐக்கியப்படவும் ஆனந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்ம வரோம். அவர்கள் எதுக்கு வராங்க? மற்றவர்கள் எதுக்கு வராங்க? பாரம்பரியம். நீ ஞாயிற்றுக்கிழமைனா நான் போகணும். 2வது காணிக்கையை செலுத்தும்படியாக வருகிறார். காணிக்கை செலுத்தலைனாக்கா அவங்களுக்கு நோய் நொடி வரும்னு அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்காங்க. காணிக்கை கொடுக்கலையா உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரும், உனக்கு வேலை கிடைக்காது, பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்குதா, நீ காணிக்கை கொடுக்கல, இப்படி போதிக்கப்பட்டதுனால கட்டாயமாக கொடுக்கும்படியாக அவர்கள் வருகிறார்கள். நாம் எப்படி வரோம்? நம்மையே முதலாவதாக ஆண்டவருக்கு கொடுத்து பிறகு காணிக்கைகளை கொடுக்கும்படி வரோம். நம்மைத்தான் முதல்ல அவர் என்ன செய்கிறாரு? நான் அவருக்கு காணிக்கையாகும் பலியாகும் கொடுக்கும்படியாக நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஐக்கியப்படாமல் செய்கிற எந்த காரியமும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். உன் காணிக்கையை தானே அங்கே வைத்து விட்டு முதலாவது போய் என்ன பண்ணலாம்? உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து. காணிக்கையை காட்டிலும் ஒப்புரவும் ஐக்கியமும் ஆண்டவருக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நாம் திரும்ப ஒரு சொல்லலாம், வி ஆர் ஃபெலோ சிட்டிசன்ஸ். அப்படி என்றால் என்ன? ஒரே நகரத்தார். 2வது ஃபெலோ ஹேர்ஸ் அப்படின்னா என்ன? உடன் சுதந்திரவாளி. ஃபெலோ லேபரர்ஸ் அப்படின்னா என்ன? உடன் வேலையாள். ஃபெலோ சோல்ஜர்ஸ் அப்படின்னா என்ன? உடன் சேவகர். கடைசியாக ஃபெலோ சர்வெண்ட்னா என்ன? உடன் ஊழியர். உடன் ஊழியர், உடன் வேலையாள், உடன் ஊழியர், உடன் போர் சேவகன், உடன் சுதந்திரவாளி, ஒரே நகரத்தார். ஃபெலோ சிட்டிசன், ஃபெலோஷிப், ஐக்கியம் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மத்தில் பேசினார். ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியத்தோடு கேட்கிற எந்த ஜபத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் அங்கீகரிக்கிறார் என்பதை ஆண்டவர் சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட ஜபத்தை ஐக்கியத்தோடு கூட அவர் மத்தியில் ஏறெடுக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.